ஹலோ எவ்ரிவன், ஐம் பார்த்திபன். வெல்கம் டு SAP வியூஸ். இன்றைக்கி டேட் 30/8/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 8:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே 25/8/2025 நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். தமிழ்நாட்டுக்கு 1750 சீட்டு வந்து ரவுண்ட் 2ல் ஆட் ஆக போகுது அப்படின்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவையும் நிறைய பேர் பார்த்தாங்க. ஆனால் கமெண்ட் செக்ஷனில் இப்படி தான் அப்படின்னு இல்லாமல் அந்த அளவுக்கு கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. நான் எதையுமே வந்து பப்ளிஷ் பண்ணல. இப்போது அந்த செய்தியை உறுதிப்படுத்தும் விதமாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பரில் இன்றைக்கி அதே செய்தியை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம வந்து நம்மளுக்கு கிடைக்கிற செய்தியை மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துக்காக மட்டுமே நம்ம போடுறோம். மற்றபடி அந்த செய்தி உண்மையா அப்படிங்கிறத நம்ம வந்து அஃபீஷியல் வெப்சைட்டில் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் தான் அதனுடைய உறுதித்தன்மை என்ன, சீட் மேட்ரிக்ஸில் ஆட் ஆனதுக்கப்புறம் தான் எவ்வளோ சீட்ஸ் ஆட் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இருந்தாலும் நம்ம SAP வியூஸ் யூடியூப் சேனலினுடைய ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு செய்தி வந்து கொஞ்சம் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா அது அவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் போடுறோம். சரி, ஓகே, என்ன தான் சொல்ல வரீங்க சார் அப்படின்னா, இந்த வீடியோவை நான் வந்து 25/8/2025 போஸ்ட் பண்ணியிருந்தேன். இன்னமும் சொல்லப்போனால் எத்தனை மணிக்கு, நைட்டு 7:45க்கு போஸ்ட் பண்ணியிருந்தேன். தமிழ்நாட்டிற்கு 1750 புதிய மருத்துவ இடங்கள் 25ஆம் தேதி போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த செய்தியை இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பரில் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து தம்ப்நெயிலுக்காக நான் கொடுத்துருக்குறேன். நான் சொன்னால் யார் நம்புகிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா கமெண்ட் பாக்ஸில் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார் அப்படின்ட்டும், இல்லைன்னா இந்த செய்திக்கான ஆதாரம் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ செய்தியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதில் உங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் ஆட் ஆக போகுது என்ன அப்படிங்கிறத அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்ததுக்கப்புறம் தான் அதனுடைய உறுதித்தன்மை என்னங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். SAP வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கவுன்சிலிங்கில் வந்துட்டா பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்தது, நான் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே எனக்கு சீட்டு கிடச்சிருச்சு, இப்போது காலேஜ் எப்போ சார் ஓப்பன் ஆகுது, இல்லைன்னா நான் ஸ்பெஷல் கேட்டகரியில் ஆஃப்லைனில் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டேன், சீட்டு கிடச்சிருச்சு, இப்போது காலேஜ் எப்போ சார் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றவங்களுக்கும் இந்த வீடியோவில் பதில் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுதான் அந்த செய்தி. இந்த செய்தியை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பர் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா அதை எடுத்து பாருங்கள். இன்றைய தேதியில் வந்த செய்தி தான். MBBS சீட் இன்க்ரீஸ் இன் தமிழ்நாடு அண்டர் ரெவ்யூ. இது வந்து பரிசீலனையில் உள்ளது. ஓகேங்களா? இதன் காரணமாகத்தான் ரவுண்ட் 2 டிலே, அதாவது ரவுண்டு 2 அப்படிங்கிறது டிலே ஆகுது. திரும்பவும் சொல்கிறேன், MBBS சீட்ஸ் ரவுண்டு 2க்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான அந்த பரிசீலனை அப்படிங்கிறது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக ரவுண்ட் 2 அப்படிங்கிறது டிலே ஆகுது. ரவுண்ட் 2 டிலேக்கான காரணம் இதுதான். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு அண்டர்லைன் பண்ணியே காமிச்சிடலாம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மோர் தேன் டசன் செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் காலேஜஸ். அப்போ மோர் தேன் டசன் அப்படின்னா 12க்கும் மேற்பட்ட. அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டிங் டு ஆட் பிட்வீன் 50 and 150 MBBS சீட்ஸ் இன் செகண்ட் ரவுண்டு கவுன்சிலிங். இது எல்லாத்துலேயுமே வந்து 50லேருந்து 150 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பரிசீலனையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போல் டீம்டு யூனிவர்சிட்டிலையும் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்படிங்கிறது அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோராயமாக எல்லாம் சேர்ந்து ஒரு 1750க்கும் மேற்பட்ட, நான் 1750 சொன்னேன், நியூஸ் பேப்பரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1750 மோர் சீட்ஸ் எக்ஸ்பெக்டட் இன் ஸ்டேட். இது வந்து தமிழ்நாட்டுக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 2025 கல்வியாண்டில்
கல்லூரி துவங்கப்படும் நாள் இதற்கு முன்னதாக செப்டம்பர் 5ன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது அது போஸ்ட்போன் ஆகி செப்டம்பர் 20 கல்லூரி திறக்கப்படலாம் அப்படிங்கிறத அதிகாரிகள் தெரிவித்தனர் அப்படிங்கிற செய்தியும் கொடுத்துருக்காங்க. இந்த செப்டம்பர் 20 தான் ரீஓப்பனிங் டேவா அப்படிங்கிறத நம்ம வெப்சைட்டில் அதிகாரப்பூர்வமான தகவல் வந்த பிறகு தான் நம்ம சொல்ல முடியும். இப்போதைக்கு இது செய்தித்தாள்களில் வந்த செய்தி மட்டுமே. அப்போது ரவுண்டு 2ல் சீட்டு கிடைச்சவங்க, ரவுண்டு 1ல் சீட்டு கிடைச்சவங்க, ஸ்பெஷல் கேட்டகரியில் ஆஃப்லைன் கவுன்சிலிங்கில் சீட்டு கிடைச்சவங்க, ரவுண்டு 2ல் பார்ட்டிசிபேட் பண்ணி சீட்டு கிடைக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே 2025-26 மருத்துவ கல்வி ஆண்டில் கல்லூரி துவங்கும் நாள் அப்படிங்கிறது தோராயமாக செப்டம்பர் 20 இருக்கலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மீதி இருக்கிற 4 ரவுண்டு, அதாவது செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு, அதாவது மாப்பப் ரவுண்டு, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரவுண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு, இதெல்லாம் உங்களுக்கு முடிவுக்கு வருவதற்கு தோராயமாக இன்னும் 1 மாத காலம் அப்படிங்கிறது தேவைப்படும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த டிலே ஆகிறனால மாணவர்களுக்கான அந்த கல்வி வேலை நாள் அப்படிங்கிறது குறைவாக கூட இருக்கலாம். அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸஸ் இல்லை ஹாலிடேஸில் கிளாஸஸ் கொடுக்கறது, இல்லைன்னா ஆஃப்டர் 4 o'clock மேலே கிளாஸஸ் கொடுத்து அதை காம்பன்சேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதையும் அந்த சீனியர் ப்ரொஃபஸர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாம் தான் உங்களுக்கு இப்போதைக்கான லேட்டஸ்ட் அப்டேட். என்னென்ன 1750க்கும் மேற்பட்ட மருத்துவ இடங்கள் தமிழ்நாட்டில் 2ஆம் சுற்றில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அதற்கான பரிசீலனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் ரவுண்டு 2 அப்படிங்கிறது டிலே ஆகுது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அப்டேட். 2வது அப்டேட் உங்களுக்கு செப்டம்பர் 5 கல்லூரி துவங்கும் நாளாக இருந்தது. அது இப்போது செப்டம்பர் 20 இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது ஒவ்வொரு காலேஜ்லேயும் எவ்வளோ சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நான் 25 போஸ்ட் பண்ணேன். 25/8/2025 இரவு 7:45 போஸ்ட் பண்ணேன். அந்த வீடியோவில் கிளியராக கொடுத்துருக்குறேன். பனிமலரில் ஒரு 50 சீட்டு, தாகூரில் ஒரு 100 சீட்டு, அருணையில் ஒரு 100 சீட் இன்க்ரீஸ் பண்ண சொல்லி அப்ளை பண்ணியிருக்காங்க கல்லூரியின் வாயிலாக. ஓகேங்களா? இது அப்ரூவல் ஆகிருக்குதா, என்எம்சி ஓகே பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத என்எம்சி வெப்சைட்லேயும், அதே போல் உங்களுக்கு சீட் மேட்ரிக்ஸில் ரவுண்டு 2 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த செய்தி உண்மைதானா அப்படிங்கிறத ரிவைஸ்டு சீட் மேட்ரிக்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் அதனுடைய உறுதித்தன்மை என்னங்கிறது தெரிய வரும். அன்னை மெடிக்கல் காலேஜில் 100 சீட்டு, சுவாமி விவேகானந்தாவில் 100 சீட்டு, செயின்ட் பீட்டர்ஸில் 100 சீட்டு, அன்னபூர்ணாவில் 100 சீட்டு, அன்னை மெடிக்கல் காலேஜில் 150 சீட்டு, பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜில் 100 சீட்டு. இதெல்லாம் பழைய வீடியோலையே நான் சொல்லிட்டேன். 25/8/2025 சொல்லியாச்சு. அடுத்தது நந்தா மெடிக்கல் காலேஜில் 100 சீட்டு, அன்னை மெடிக்கல் காலேஜில் 150 சீட்டு, பிஎஸ்பியில் 100 சீட்டு, இந்திரா மெடிக்கல் காலேஜில் 100 சீட்டு, கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷனில் 150 சீட்டு, அப்புறம் தனலட்சுமி சீனிவாசனில் பார்த்தீங்கன்னா 100 சீட்டு, ஸ்ரீ வெங்கடேஸ்வராவில் 100 சீட்டு, ஸ்ரீனிவாசனில் 100 சீட்டு, டோட்டலாக உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்ஸில் 1350 இடங்களும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டிஸில் பாரத் மெடிக்கல் காலேஜில் 100 சீட்டு, ஸ்ரீ லலிதாம்பிகையில் 100 சீட்டு, வேல்ஸ் மெடிக்கல் காலேஜில் 100 சீட்டு, ஜேஆர் மெடிக்கல் காலேஜில் 100 சீட்டு இன்க்ரீஸ் பண்ண சொல்லி கல்லூரியின் வாயிலாக விண்ணப்பித்துள்ளனர். அப்போது 1350 இன் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், 400 சீட்ஸ் இன் டீம்டு யூனிவர்சிட்டி. ஆக மொத்தம் தமிழ்நாட்டுக்கு ஒரு 1750 இடங்கள் வேண்டி கல்லூரிகள் விண்ணப்பித்துள்ளது. அதற்கான அனுமதி வந்தவுடன் எவ்வளோ சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, 1750 வந்துருமா இல்லை அதுக்கு குறையுமா அப்படிங்கிறத சீட் மேட்ரிக்ஸை பார்த்துட்டு சொல்லலாம். இதன் காரணமாகத்தான் இது பரிசீலனையில் உள்ளதால தான் என்ன ஆகுது, ரவுண்டு 2 டிலே ஆகுது அப்படின்னு உங்களுக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பரில் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. மறுபடியும் இன்னொரு டைமு செப்டம்பர் 20 ரவுண்டு 1 ரவுண்டு 2 ஆஃப்லைன் கவுன்சிலிங்கில் கலந்து சீட் எடுத்த அனைத்து மாணவர்களுக்கும் கல்லூரி
முதல் நாளாக இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா? இதுக்கு உங்கள் கல்லூரியிலிருந்தும் அதே போல் உங்களுக்கு ரிவைஸ்டு ஷெட்யூல்லையும் அதை பற்றின அப்டேட் வந்துச்சுன்னா உடனுக்குடனாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம போடுற எல்லா வீடியோஸையும் லைக் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டும் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. என்னுடைய அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட்.